உங்கள் யாவரையும் திருத்தி தரிசன ஒளிதின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு இருந்த எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு நம்மை அதிசயமாய் வழிநடத்தினார், ஆச்சரியமாய் வழிநடத்தினார். கர்த்தராகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தத்தின் தலைப்பு என்னவென்றால் நெருக்கம் நீங்குவதாக. ஹல்லேலூயா. நெருக்கம் நீங்குவதாக என்று கர்த்தர் சொன்ன மாத்திரத்தில் நிச்சயமாய் நெருக்கம் நீங்கி போகும். நீங்கள் கலங்காதீர்கள், நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் நெருக்கத்தை நீக்கி போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக. இந்த மாதம் நமக்கு கொடுக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் என்னவென்றால் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 13வது வசனம். நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். ஹல்லேலூயா. நீதிமான் என்றால் என்ன? தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் அனைவருக்கும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? சத்துருவை ஜெயிக்க, சத்துருவை மேற்கொள்ள, பரம ராஜ்யத்தை நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதனால் அவருடைய பிள்ளைகள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் யாரும் கலங்காதீர்கள். வாக்குத்தத்தம் நமக்கு பொய்த்து போகாது. வாக்குத்தத்தம் நமக்கு காலதாமதமாகலாம், ஆனால் ஒரு நாளும் பொய்த்து போகாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமே கர்த்தர் நெருக்கத்தை நீக்குவார், பெருக்கத்திலே உங்களை வைப்பார், விசாலத்திலே வைப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். இன்று நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். என்ன காரியம் என்று பார்த்தால், நம்ம பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நிறைய காரியங்கள் நெருக்கத்தை குறித்து நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நெருக்கத்தை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நீக்கி போட்டார். அவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு நீக்கி போட்டார். இன்றைக்கு நம்ம ஒரு சிறிய தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஊமையை, ஒரு சின்ன ஊமையை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன ஊமைன்னு சொன்னீங்கன்னா, இன்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷருக்கு 2 குமாரர் இருந்தார்கள். நம்ம சின்ன வயசுல சண்டே ஸ்கூல்ல இந்த ஓமையை கேள்விப்பட்டிருக்கோம். கெட்ட குமாரன் ஸ்டோரி சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஆனா பைபிள்ல எங்கேயுமே கெட்ட குமாரன் சொல்லல. இளைய குமாரன், மூத்த குமாரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர்களுக்கு ஒரு இரக்கமுள்ள தந்தை இருந்திருக்காரு. அந்த 2 பேர்ல அந்த தந்தை மிகவும் நல்ல தந்தை. அவர் இரக்கமுள்ள தந்தைகள் நம்ம வச்சுக்கலாம். மூத்த குமாரன், இளைய குமாரன் இருந்திருக்காரு. இந்த ஊமையை இயேசு கிறிஸ்துவே சொன்னார். நம்ம அதை பத்தி ஒரு 5 நிமிடங்கள் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. அதாவது இந்த பூமியில ஏசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இரக்கமுள்ள தந்தைக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அந்த 2 மகன்கள் பாத்தீங்க அப்படின்னா, அந்த இளையகுமாரன் என்ன செய்யறாங்க, தந்தைகிட்ட சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போய் வெளியில போறாரு. ஆனா யூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உயிரோட இருக்கும்போது சொத்தை பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த இரக்கமுள்ள தந்தை மகன் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டாரு. ஆனா இவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த உலக வாழ்க்கைக்குள்ள போயிருக்கான். ஆண்டவராகி கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, ரட்சிப்புக்குள்ள வந்திருப்பாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பாங்க. ஆனா சிற்றின்பம், அந்த உலக மயக்கம், அந்த பணம் என்ன செய்யும் அப்படின்னா, அவங்கள சத்துரு அவங்களுக்கு கொடுத்து ஏசப்பாட்ட நம்மளை பிரிச்சுட்டு போயிடுவோம். அப்படி பிரிச்சுட்டு போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் குறைவு வரத்தான் செய்யும். ஆண்டவராகிய கர்த்தரிடத்துல நீங்க இருக்கும்போது மட்டும்தான், அவருடைய உள்ளங்கையில் நீங்க இருக்கும்போது மட்டும்தான், அவருடைய கண் மணிக்குள்ள நீங்க இருக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு குறைவு வராது. ஒரு நாளும் குறைவு வராது. நீங்க அவரை விட்டு பிரிந்து, இந்த வசனம் அழகா சொல்லியிருக்கும் பாருங்க, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. தகப்பனை விட்டு வெளியே வந்தாலே நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில குறைவுதான் இருக்கும். நம்ம நிச்சயமா நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. சத்துரு கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம், குறைவுக்குள்ளதான் கொண்டு போவான். லாஸ்ட்ல மரணத்துக்கு நம்மளை தள்ளிடுவான். நம்ம அதனால இன்னைக்கு நம்ம இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஏசப்பா விட்டு ஒரு நாளும் பின்வாங்கி போயிடவே கூடாது. பின்வாங்கி போனீங்கன்னா உங்களுக்கு குறைவு என்னும் நெருக்கம் கண்டிப்பா உண்டாகும். எல்லாவற்றிலும் குறைவு உண்டாகும். பினான்சியல்ல குறைவு உண்டாகும், உங்களுடைய படிப்புல குறைவு உண்டாகும், பிள்ளையோட சுகத்துல குறைவு உண்டாகும், உங்களுக்கு சொசைட்டியில் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாவற்றிலும் உங்களுக்கு குறைவு உண்டாகும். தேவனாகிய கர்த்தரோடு இருக்கும்போது மட்டும்தான். இரக்கமுள்ள தந்தை இந்த மூத்த மகன் இருக்கிறான் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில குறைவே காணப்படலை. கடைசியில அவனுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. சத்துரு கடைசியில அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அதாவது யூதர்கள் பாத்தீங்கன்னா பன்றிகளை தொடவே மாட்டாங்க. ஆனா இவனுடைய வாழ்க்கையில பாருங்க, கடைசியில இந்த
இப்படிப்பட்ட காரியத்துக்கு அவனை சத்துரு தள்ளிடுறான். எதனால? தகப்பனை விட்டு அவன் பிரிந்து வந்ததுனால. இன்றைக்கு நம்ம ஆண்டவராகி கர்த்தரை ஏற்றிருக்கோம். நம்ம வார வாரம் சர்ச்சைக்கு போயிருக்கோம், டெய்லி ப்ரேயர் பண்ணியிருக்கோம், உபவாசம் இருந்து ஜெபிச்சிருக்கோம். ஆனா நம்ம ஒருவேளை பின்வாங்கி போயிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க தேவனாகிய கர்த்தர் இடத்தில் மறுபடியும் நீங்க வாங்க. இது என்ன நடந்ததுன்னு பாருங்க. வசனத்துல அவனுக்கு புத்தி தெளிந்தது. புத்தி தெளிந்து என்ன சொல்றான்? அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாழ்கிறேன். அதாவது அவற்றை ரெகுலரா வேலை பார்க்குறவங்க இல்ல, கூலிக்காரன்னா அன்னன்னைக்கு வேலைக்கு வருவாங்கல்ல, அவங்களுக்கு கூட தகப்பன் வீட்டுல குறைவு இல்லாம இருக்கு, ஒரு குறைவும் இல்லை. பூர்த்தியா என்ன செய்யறாங்க? சாப்பிட்டு இருக்காங்க. பூர்த்தியா அவங்களுக்கு எல்லாமே காணப்பட்டிருக்கு. ஆனா நானும் போய் என்னுடைய தகப்பன் வீட்டுல கூலிக்காரனா இருக்கிறது அவன் எழுந்து புறப்படுறான். நாம இன்னைக்கு என்ன செய்ய? ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில குறைவு, எல்லாவற்றிலும் குறைவு, எல்லாவற்றிலும் நெருக்கம் வந்திருந்தாலும், இன்னைக்கு எழுந்து என் தகப்பனிடத்தில் நான் போவேன் என்று சொல்லி நம்ம இறக்கமுள்ள தகப்பனாகிய இயேசுவை பார்த்து நம்ம ஒரு வார்த்தை இன்னைக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம நெருக்கம் நீங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் செய்வோம். ஏசப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீ சொன்ன ஊமையில வரக்கூடிய அந்த இறக்கமுள்ள தகப்பன் நீர் தான் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கண்ணீரை எல்லாம் நீங்க துடைத்து போடணும் ஆண்டவரே. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாராவது பின்வாங்கி போயிருந்தாங்கன்னா அவங்க எழுந்து உங்களிடத்தில் வர்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில காணப்படக்கூடிய எல்லா குறைகளையும் நீக்கி கொடுங்க. அப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி போயிருக்கலாம், அந்த குறைவை நீக்கி கொடுங்க. ஜெபம் இல்லாம இருந்திருக்கலாம், அந்த குறைவை நீக்கி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அவங்க துதிக்காமல் இருந்திருக்கலாம், அந்த குறைவை நீக்கி கொடுங்க. உபவாசிக்காமல் இருந்திருக்கலாம், அந்த குறைவை நீக்கி கொடுங்க. அந்த பின்மாற்றம் என்னும் குறைவை நீங்க நீக்கி போடும்படிக்கு நாங்க வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே. அப்பா, எழுந்து உங்களிடத்தில் வர்றதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, பண்டிகளுக்குரிய உணவை அந்த தவிட பண்டிகளுக்கு போடக்கூடிய அந்த தவிடாகி அந்த உணவை சாப்பிடுற ஆண்டவரே. என்னுடைய யூதர்கள் அதை தொடவே மாட்டாங்கன்னு சொல்லி நாங்க நியாயப்பிரமாண புஸ்தகத்துல எல்லாம் பார்த்துருக்கிறோம் ஆண்டவரே. ஆனா அப்படிப்பட்ட குறைவுக்கு சத்துரு தள்ளுறான். ஆனா கூலிக்காரர்களுக்கு பரிபூரணத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு பரிபூரணத்தை அப்ப கொடுப்பீங்க ஆண்டவரே. அப்பா, அதை சத்துரு மறைக்கிறான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த மனக்கூட நீங்க நீக்கி போடணும் ஆண்டவரே. பின்மாற்றம் அடைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை அவங்களுடைய தேவனாகிய கர்த்தர் எழுந்து உங்களிடத்தில் வர அப்பா, இறக்கமுள்ள தந்தை அவளுக்கு உதவி செய்யணும். குறைவு என்னும் நெருக்கத்தை நீங்க நீக்கி போட்டு ஆண்டவரே. அப்பா, பரிபூரணம் வேணும் அப்பா, ஒரு பெருக்கத்தை நீங்க கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசு என்னும் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.